சீமோ ஹைஹா. இவரு ஒரு ஃபார்மர். ஃபின்லாண்ட்ல தனியா ஒரு வீடு, ஹாபி, டாக்ஸ்ன்னு ரொம்ப பீஸ்ஃபுல்லா வாழ்ந்துட்டு வந்தாரு. நான் இப்ப சொல்ற டீட்டெயில்லாம் கேட்டு இவரு பார்த்திபனா இருப்பாரு, உங்க வேலைய இவர்கிட்ட காட்டணும்னு நெனச்சீங்கன்னா, நான் தான்டா லியோன்னு உங்கள போட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா, இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. த ஒயிட் டெத். இவரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா ஃபின்லாண்ட் மேல வார் எடுத்து வரம்போது, அவரோட நாட்ட காப்பாத்துறதுக்காக ஒரு ஸ்னைப்பரோட கெளம்புறாரு. இவ்ளோ பில்டப் தர அப்படி இவரு எவ்வளோ பேர கொன்னுட்டாருன்னு கேட்டீங்கன்னா, 100 நாள்ல 100 பேர் இல்ல, 500 பேர கொன்றுக்காரு. சீமோ ஹைஹாக்கும், ஸ்னோக்கும் பெரிய டிஃபரன்ஸே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இவருடைய ஸ்னைப்பர்ல அவர் ஸ்கோப் வச்சுக்க மாட்டாரு. ஏன்னா சன்லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இவருக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லுவாரு. இவர பத்தி சொல்லப்பட்ட ஒரு கதையில சோல்ஜர்ஸ்லாம் இவர சுட்டு போட்டுட்டாங்க. அப்ப எல்லாரையும் டாக்டிக்கலா போட்டு தள்ளி, கடைசியா ஒரு பாம் பிளாஸ்ட்ல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு, காஃபில அதிகமா சுகர் போட்டு குடிச்ச மாரி கூலா நடந்து போயிருக்காரு. 500 பேர கொன்றுக்காருன்னு சொல்ற, அப்பனா அவரோட டெத் கொடூரமா தான் இருந்திருக்கணும்ல? கொடூரமா இருந்திருக்கணும். ஆனா இல்ல. ஒரு பிளாஸ்ட்ல அவரோட முகத்துல மேஜரா ஒரு இன்ஜூரி மட்டும் ஆச்சு. அப்புறம் 11 நாள் கோமாக்கு போனாரு. கரெக்ட்டா வார் முடியும்போது இவர் கண்ண திறந்திருக்காரு. முழிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்ணாரு தெரியுமா?